அனைத்து மாணவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். குட்டீஸ், நம்ம இன்னைக்கு எஃப்எல்எஸோட ஆன்சர்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பாருங்க, ஃபஸ்ட்டு பிக்சரை பார்க்கலாம். குழந்தை வாழைப்பழத்தை சாப்பிடுகிறான். அந்த படம் எங்கே இருக்குது? 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழைப்பழத்தை செகண்ட் ஒன்ல இருக்கிற பையன்தான் வாழைப்பழத்தை சாப்பிட்றான். அப்போ நம்ம அதில் ஒரு டிக் பண்ணிக்கணும். வந்து கேட்குறவங்க வாழைப்பழத்தை சாப்பிட்றான் எங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம டச் பண்ணி காமிக்கலாம். டிக் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம டிக் பண்ணி காக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சில குழந்தைகள் இசைக்கருவிகளை வாசிக்கின்றனர். இதில் பாருங்க, எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு பிக்சரில் சும்மா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்க, என்ன செய்கிறாங்க? இவங்க தான் இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பிக்சரை பாருங்க, பில்டிங் மேக் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பையன் என்ன செய்கிறான்? படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சில குழந்தைகள் இசைக்கருவிகளை வாசிக்கின்றனர். எது வாசிட்டு இருக்காங்க? செகண்ட் ஒன் பிக்சர் தான் வாசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஒன்ல டிக் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. நாம் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிறோம். மோகன் ஒரு உருளையை பயன்படுத்தி கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிறான். நல்லா பாருங்க, 4 பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. யாரு கிணத்துல இருந்து தண்ணியை இறைச்சி எடுக்கிறாங்க பார்க்கலாமா? இந்த பொண்ணு என்ன செய்கிறா? கட்டில் சாய்ச்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இவன் என்ன செய்கிறாங்க? இங்கே யாருமே இல்லை, ஆனால் கிணறு இருக்குது. இதில் பாருங்க, ஒரு பையன் கிணத்துல தண்ணியை இறைக்கிறதுக்காக கயிறை உள்ளே விடுறான். இவன் என்ன செய்கிறான்னு பாருங்க, உருளையை பயன்படுத்தி கிணத்துல தண்ணியை எடுக்கிறான். அப்போ நமக்கு எது கரெக்ட் ஆன்சர்? செகண்ட் ஒன்று தான் ரைட் ஆன்சர். கிணற்றில் தண்ணியை உருளையை பயன்படுத்தி எடுக்கிறான். உருளை எங்கே இருக்குது? இதுதான் அந்த உருளை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒவ்வொருவரும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். 3 நண்பர்கள் கைகளை பிடித்து கொண்டு சாலையை கடக்கின்றனர். 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். அவங்க சாலை விதியை மதித்து கரெக்டாக ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? பஸ்ஸு வருது. இவங்க வேகமாக ஓடி வராங்க. வரலாமா? அப்படி வரக்கூடாது தானே. அப்போ நம்ம இதில் டிக் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கூல் வாசல்ல பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதுவும் கிடையாது. அடுத்த பிக்சர் பாருங்க, 3 பேர் சாலை விதிக்கான நடந்து போறதுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்களா? இதில் தான் நம்ம என்ன செய்யணும்? நடந்து போகணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் திரும்பி பார்க்கணும். பஸ்ஸு வருதான்னு பார்க்கணும். பஸ்ஸு வரலைன்னா தான் நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். இவங்க 3 பேரும் தான் கரெக்டாக கையை பிடிச்சி ஒன்று போல் என்ன செய்கிறாங்க? ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, பஸ்ஸு வருது. பாலெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் விளையாடலாமா? தப்பு தானே. அதனால இதில் நம்ம டிக் பண்ணக்கூடாது. நமக்கு கொஸ்டின் என்ன? 3 நண்பர்கள் கைகளை பிடித்து கொண்டு சாலையை கடக்கின்றனர். இங்கே பாருங்க, 3 பேர் அழகாக கையை கோத்துட்டு சாலை என்ன செய்கிறாங்க? கிடக்குறாங்க. அப்போது நம்பர் 3ல நம்ம என்ன செஞ்சிடணும்? டிக் பண்ணிடணும். அவங்க கேட்டாங்கன்னா இந்த பிக்சரை டச் பண்ணி என்ன செய்யலாம்? காமிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி கேட்பாங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரெடியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சொற்றொடர் 5.
இங்க பாருங்க, விவசாயி ஒருவர் தோட்டத்தில் வேலை செய்கிறார். அவரது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவருக்கு உதவுகின்றனர். குழந்தைகள் தானியங்களை சாக்கு பையில் நிரப்பி உதவுகின்றனர். பார்க்கலாமா? இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிக்சரில் மாட்டு வண்டியை 2 பேரும் உழுதுகிட்டு இருக்காங்க. மாட்டை உழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்தது இவர் நெல்லை என்ன செய்கிறாரு, அடித்து நெல்லை எடுத்துகிட்டு இருக்காரு தனியாக. நெக்ஸ்ட் பாருங்க, இவர் மிஷினுக்குள்ளே விட்டு நெல்லை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இந்த 2 பிள்ளைங்க தான் பாவம் நெல் மூட்டையில் அழகாக எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, மூட்டை கட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, குழந்தைகள் தானியங்களை சாக்கு பையில் நிரப்பி உதவுகின்றனர். அப்பனா யார் சாக்கு பையில் நிரப்பி உதவுறாங்க? இந்த 2 குழந்தைங்க மட்டும்தான். அப்போ நம்ம எதை ஆன்சர் போட்டுக்கலாம்? 4. நம்பர் 4 நம்ம காமிச்சு சொல்லணும். இல்லைனா டிக் பண்ண சொன்னாங்கன்னா டிக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன வருதுன்னு. அடுத்த கொஸ்டின், இப்பொழுது நான் சில சொற்களை உங்களுக்கு சொல்கிறேன். அகர சொற்களில் முதல் ஒலி என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன லெட்டர்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இப்போ பாருங்க, சொல்லுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு, அலை. அலை என்ன கொடுத்துருக்காங்க? அலை. இப்போ சொல்லினுடைய முதல் ஒலி எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன போடணும்? ஆ. என்ன போடணும்? ஆ. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, வெள்ளி. வெள்ளி. வெள்ளிக்கு நம்ம என்ன போடணும்? முதல் எழுத்து என்னது? வே. என்ன எழுத்துமா? வே. அப்போ என்ன போடணும்? வே போடணும். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, பார். பாருக்கு முதல் எழுத்து எது? பா. சொல்லுங்க, பா. மைனா. மைனாவுக்கு முதல் எழுத்து எது? மை. என்னது? மை. நெக்ஸ்ட் வந்து மொட்டு. மொட்டுக்கு முதல் எழுத்து எது? மோ. என்ன எழுத்துமா? மோ. மோ. நெக்ஸ்ட் கூடு. கூடு. கூடுல முதல் எழுத்து எது? கூ. கூ. நெடில் தலை ஆட்டி கூ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் எழுத்து எதுன்னு கேட்டாக்கா இது இல்லாமல் எந்த சொற்களும் உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ அதில் எது முதல் எழுத்துன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும்? முதல் எழுத்து எந்த எழுத்தோ அந்த எழுத்தை மட்டும் சொல்லணும். சரிங்களா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் வந்துட்டு இப்போ பாருங்க, இப்பொழுது நான் சில சொற்களை உங்களுக்கு சொல்கிறேன். அச்சொற்களின் இறுதி ஒலி என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும். நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தோம். இப்போ நம்ம லாஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கடைசி எழுத்தை கரெக்டாக நீங்கள் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு மேம் சொல்லுவேன், நெக்ஸ்ட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ரீ. என்ன எழுத்து? ரீ. நெக்ஸ்ட் பாருங்க, தோ டு. என்ன எழுத்து? கடைசி எழுத்து டு. டு. சொல்லுங்க, டு. நெக்ஸ்ட் உரம். உரம். கடைசி எழுத்து எது? அடுத்தது பாருங்க, கடை. கடை. கடைசி எழுத்து எது? டை. டை. இறுதி எழுத்து எதுன்னு கேட்பாங்க. டை. அடுத்தது பாருங்க, பல். இல். இல். கடைசி எழுத்து எதுமா? இல். என்ன எழுத்து? இல். நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும், என் கூடயே சேர்ந்து சொல்லணும். சரிங்களா? கடைசி எழுத்து என்னதுமா? இல். அடுத்தது போடலாமா? வந்தாயா. வா இந்தாயா. வந்தாயா. கடைசி எழுத்து எது? இறுதி எழுத்து யா. சொல்லுங்க, யா.
அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லெட்டர்ஸ்லேருந்து நீங்கள் ரெண்டு எழுத்தா சேர்த்து சொல்லணும். ஆனால் ஏ தூ அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? நீங்கள் 2 எழுத்தை பார்த்தீங்கன்னா ஏ தூ அப்படி தான் சொல்லணும். ஏ தூ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏதோ பாருங்க, மிஸ் சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. மேம் சர்க்கிள் பண்ணதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏ து அதை நம்ம எப்படி சொல்லணும்? ஏதோ. தூண், பார், குடை, பசி, இந்த பக்கம் மிஸ் விட்டுட்டேன், கொடு, கொடு, செல், சாலை, நாள், இரு, ஆடு இப்படின்னு 2 எழுத்து சொற்கள் இருக்குது. அது நம்ம தனித்தனியாக என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது, சேர்த்து தான் நம்ம சொல்லணும். இன்னும் ஒருக்கா சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஆ வரிசையில் பார்க்கலாம். கொடு, கொடு, தூண், எது, சொல்லுங்க, எது, பார், பார், குடை, குடை, பசி, பசி, சாலை, சாலை, செல், செல், நாள், நாள், இரு, இரு, ஆடு. இத மாதிரி இங்கேயும் தனித்தனியாக எழுத்துக்கள் கிடைக்கலாம். அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சும் நிறைய சொற்களை சொல்லணுமா? சொல்லுவோமா? பாருங்க, நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதை மாதிரி இன்னும் நிறைய சொற்களை நீங்கள் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, தால், மோர், ஏர், ஔவை, பார், அடி, ஓடி, துறை, ஊர், செடி, பொடி, வெடி. இதை தனித்தனியாக சொல்லக்கூடாது, சரிங்களா? தாயில், தால் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? தால், தால், மோர், ஏர், ஔவை, பார், அடி, ஓடி, துறை, ஊர், செடி, பொடி, வெடி. அடுத்தது பாருங்க, காசு, காது, மதி, ராசி, நேசி, காய், பாட்டி, சிற்பி, அருவி, குருவி, வினா, ஒரு இப்படின்னு நீங்கள் சேர்த்து தான் சொல்லணும். இது மாதிரி இன்னும் நிறைய இதில் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்தது போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் சேர்த்து சொல்லாமல், ஒரு எழுத்தாக சொல்லாமல் சேர்த்து அழகாக சொல்லிடணும். ஓகேங்களா? இப்போ இதில் யார் கரெக்டாக சொல்ல போகிறீங்கன்னு பார்க்கணும். எத்தனை வார்த்தைகள் நீங்கள் எழுத்து கூட்டாமல் சொல்கிறீங்கன்னு அதுக்கும் மார்க் போடுவாங்க. இப்போ நம்ம படிக்கலாமா ஒருக்கா? நான் மேம் சொல்கிறேன், நீங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள். மகள், மகள், மேசை, மேசை, நேரம், நேரம், அம்மா, அம்மா, நமது, நமது, ஏன், ஏன், இல்லை, இல்லை, சென்றேன், சென்றேன், நாங்கள், நாங்கள். அடுத்தது பாருங்க, அவரது, அவரது, அவரது. அடுத்தது பாருங்க, உணவு, 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 உடன், உடன். கூடயே சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னாதான் வரும். நம்ம இப்போ மேம் கூடயே சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, நல்லா சொல்லிடலாம். உடன், உடன், மிகவும், மிகவும், அருகில், அருகில், அந்த,
அந்த தண்ணீர் தண்ணீர் பலகு பலகு கூறினார் கூறினார் முத்து முத்து கம்பி கம்பி தனித்தனியாக சொல்லக்கூடாது கம்பி பாடம் பாடம் நடந்தது நடந்தது அவர் அவர் இப்போது இப்போது வானம் வானம் சிறுவன் சிறுவன் படி படி நன்றி நன்றி இது இது கவிஞர் கவிஞர் கதை கதை என்ன என்ன வனம் வனம் வாள் வாள் மிகவும் மிகவும் பள்ளி பள்ளி நாள் நாள் கதைகள் கதைகள் ஒன்று ஒன்று நான் நான் நேரம் நேரம் மரம் மரம் புலி புலி பிறகு பிறகு மற்றும் மற்றும் சொந்தம் சொந்தம் பேசினார் பேசினார் மான் மான் நீங்கள் நீங்கள் எழுத்து எழுத்து அவ்வளோதான். இவ்வளத்தையும் நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்து எழுத்து கூட்டாமல் நீங்கள் கடகடன்னு சொல்லிடணும். தனித்தனியாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்தது போயிடலாமா? இப்போ பாருங்க, அது கூட ஈஸியாக சொல்லிடலாம். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அப்படி தானம்மா? ஆனால் நம்ம ஈஸியாக அழகாக நம்ம படித்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வாசிக்கலாமா? வசா வசா ராதி குமோ உளி உளினா ஊழி சொல்லணும். ஊழி மடோ ரினாக் சிர் தேலா பாச்லி நான் சொல்ல சொல்லுங்க, சரிங்களா? பாச்லி நேலி ஞயா ஞயா நிமா நிமா கர் டாகல் டாகல் மாலக் மாலக் வாஹி வாஹி சைலி சைலி டும்மா டும்மா ருவி ருவி நாச்சா நாச்சா சிடதி சிடதி ரஹார் ரஹார் ஞசஹி ஞசஹி கௌஹி கௌஹி ரோக் ரோக் மவு மவு கர்சி கர்சி சத்னி சத்னி இமார் இமார் டும் டும் ராஜ் ராஜ் ரல் ரல் லிது லிது ஐசா ஐசா யானி யானி சதேர் சதேர் ஒடி ஒடி பிம்சா பிம்சா டட்டா டட்டா சுமா சுமா ஆரா ஆரா நாட் நாட் லகு லுமான் லுமான் தகது தகது ரிசு ரிசு நெகவி நெகவி கீட்ட
கீட்ட, வளக, வளக, லார், லார். இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்க. ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துகிறார். கொஞ்சம் போதும். ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துகிறார். பாருங்க, இந்த பிக்சரில் நமக்கு 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, எல்லாரும் என்ன பாடமாக நடத்திட்டு இருக்காங்க? சாப்பிட்றாங்க. அப்படி தானம்மா? அப்போது நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துகிறார். அப்போ ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துறது எதுமா? சாப்பிட்றத நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ அதில் நம்ம டிக் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்க, செகண்ட் ஒன். இதில் தான் நமக்கு ஆசிரியர் என்ன செய்கிறாங்க? பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்க, குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் நம்ம டிக் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இங்கே டேப்பை திறந்து விட்டு கையெல்லாம் கழுவிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துகிறார். அப்போ நம்ம கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் போடணும். நம்ம ஆசிரியர் எங்கே இருக்கிறாரு? செகண்ட் ஒன்னில் இருக்கிறாங்க. அப்போது நம்ம செகண்ட் ஒன்னில் டிக் பண்ணிடணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. குழந்தைகள் மாட்டு வண்டியில் பள்ளிக்கு செல்கிறார்கள். படத்தில் நல்லா பாருங்க, மாட்டு வண்டியில் யார் ஸ்கூலுக்கு போகிறாங்க? பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். இங்கே எல்லா குழந்தைங்களும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிக்சர். இது போகலாமா? மாட்டு வண்டியிலையா போகிறாங்க? இல்லை இல்லை, சைக்கிளில் தானே போகிறாங்க. அப்போ இதுக்கு டிக் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்க, இங்கே தான் மாட்டு வண்டியில் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பாருங்க, அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ குழந்தைகள் மாட்டு வண்டியில் பள்ளிக்கு செல்கின்றனர். அப்போ நம்ம எதில் போடணும்? செகண்ட் ஒன்னில் தான் நம்ம டிக் பண்ணணும். இல்லைன்னா அவங்க கேட்டாங்கன்னா அதை காமிக்கணும், தொட்டு காமிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, ஒரு ஸ்கூட்டர், பைக்கில் தான் மேலே ஒரு வண்டியெல்லாம் செட் பண்ணி வச்சு போகிறாங்க. இதுவும் கிடையாது. இங்கே குழந்தைங்க போட்டில் போகிறாங்க. இதுவும் கிடையாது. மாட்டு வண்டி எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம டிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, காவியா என்னது? காவியா கட்டிலில் கட்டியுள்ள கயிற்றை கொண்டு விளையாடுகிறாள். காவியா என்னம்மா செய்கிறா? பாருங்க, கட்டில்ல கயிறை கட்டி விளையாடுறாளாம். பாருங்க, இந்த பிக்சர் தான். கட்டில் சாய்ச்சி வச்சிருக்கா பாருங்க. கட்டில் சாய்ச்சி வச்சு அதில் கயிறை கட்டி என்ன செஞ்சிட்ருக்கா? விளையாண்டிட்டு இருக்கிறா. அப்போ நம்ம இதில் தான் டிக் பண்ணணும். இவன் கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இது கிணறு சும்மா இருக்கு, யாரும் இறைக்கலை. இவன் சும்மா கயிறை விட்டு கீழே இறக்கிட்டு இருக்கிறான். அப்போ நமக்கு ஆன்சர் எது? காவியா கட்டிலில் கட்டியிருக்கிற கயிறை வச்சு விளையாண்டிட்டு இருக்கிறா. அப்போது ஃபஸ்ட்டு பிக்சர் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, பூங்காவில் நிறைய மரங்கள் உள்ளன. குழந்தைகள் மரத்தின் மீது ஏறுகின்றனர். பாருங்க, பூங்காவில் நிறைய மரம் இருக்கு. மரத்தில் யார் ஏறிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே குழந்தைங்கள் எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. மரத்தில் ஏறலை. அப்போ நம்பர் 1ல் நம்ம என்ன செய்யக்கூடாது? டிக் பண்ணக்கூடாது. அடுத்த படம் பாருங்க, மரத்தில் ஏறலை, மரத்தை சுற்றி இருந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதுலேயும் நம்ம டிக் பண்ணக்கூடாது. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்குன்னு? மரத்துக்கு கீழே ஊஞ்சல் சறுக்கெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதுலேயும் நம்ம டிக் பண்ணக்கூடாது. இந்த படத்தில் தான் பாருங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாருங்க என்ன செய்கிறாங்கன்னு, மரத்தில் ஏறி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம இதில் தான் நம்ம டிக் பண்ணணும். கொஸ்டின் என்ன? பூங்காவில் நிறைய மரங்கள் உள்ளன.
குழந்தைகள் மரத்தின் மீது ஏறுகின்றனர். நம்ம 4வது படத்தில் டிக் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்த படம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒவ்வொருவரும் சில வேலைகளை செய்கின்றனர். அவர்கள் வேலைக்கு ஈடாக பணத்தை பெறுகின்றனர். ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க. அதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பானை செய்பவர் பணத்தை ஈட்ட பானையை விற்கிறார். அது யாருன்னு பார்க்கலாமா? பானை செய்கிறாங்க, அதுக்காகத்தான் அவங்க பணத்தை ஈட்டுறதுக்காக பானையை விற்கிறாங்க. அந்த படம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு படம் தான் கரெக்டு. இவங்க தான் பானை செய்கிறாங்க, பானை செஞ்சு விற்கிறாங்க. இவங்களத்தான் நம்ம டிக் பண்ணணும். இருந்தாலும் நம்ம அடுத்த பிக்சரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இவங்க என்ன விற்கிறாங்க? பூ கட்டி விற்கிறாங்க. இது கிடையாது. அடுத்த படம் பாருங்க, நிறைய விளையாட்டு ஜாமான் வச்சு பலூனை வச்சு வித்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஆள் நிற்கிறாரு பாருங்க. அவர் பலூனெல்லாம் ஊதி டிசைனாக பலூன் விற்கிறார். அதுவும் கிடையாது. அடுத்து ஒருத்தர் என்ன விற்கிறாரு? கடலை விற்கிறாரோ? பொட்டெல்லாம் போட்டு ஏதோ வியாபாரம் பண்ணுறாரு. அதுவும் கிடையாது. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பானை செய்பவர் பணத்தை ஈட்ட பானைகளை விற்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுக்கு போயிடலாமா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். நல்லா கவனமாக பாருங்க. நம்ம டிவிலே போட்டு ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். ஓகே கீழே கொஞ்சம் இருக்கு. கதைன்னு இருக்கு பேர். ஓகே. இப்போ நமக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இந்த கதையை நம்ம வாசிச்சா தான் கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பார்க்கலாமா? இது என்ன கதைன்னு பார்க்கலாமா? ராஜனும் ரோஹித்தும் விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறார்கள். விளையாட்டு மைதானம்னா என்னது? பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்டில் யார் இருக்காங்க? ராஜன் ஒரு பையனும் ரோஹித்னு ஒரு பையனும் கிரவுண்டில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இந்த ராஜன் இருக்காம்லா, அவனுக்கு குரங்கு கம்பி தாவி விளையாடணும்னா அதில் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. குரங்கு கம்பி எனப்படும் தொங்கி விளையாடும் கம்பியில் தொங்கி ஆட விரும்புகிறான். கம்பியில் தொங்கி ஆடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கு பேர் என்ன? குரங்கு கம்பி. அதில் தொங்கி ஆடணும்னு நினச்சானா. ராஜன் தொங்கி ஆடும் பொழுது டக்குன்னு அவன் கை நழுவியது, ஸ்லிப் ஆயிட்டு. அவன் கை என்ன செஞ்சுட்டு? ஸ்லிப் ஆயிட்டான். உடனே அவன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறான். கம்பியில் தொங்கி ஆட விரும்புகிறான். ராஜன் தொங்கி ஆடும் பொழுது அவனது கை நழுவுகிறது. அவன் நிலத்தில் விழுந்து விடுகிறான். அவன் எங்கே விழுந்துட்டான் பாரு? தரையில் டம்முன்னு விழுந்துட்டானான். அவன் எழுவதற்கு ரோஹித் உதவி செய்து அவனை வீட்டிற்கு அழைத்து செல்கிறான். அப்போ அவனை தூக்கி நேராக அவனை எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? அவனுக்கு அடிபட்டோடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் ராஜனை சந்திக்கிறதுக்காக ரோஹித் வந்தானான். ராஜன் அம்மா ராஜனுக்கு கால் முறிஞ்சிட்டுடா அவனிடம் கூறினாங்க. ரோஹித்து அவனுக்கு காலில் என்ன செஞ்சுட்டு? அடிபட்டு அவனுக்கு காலே உடஞ்சிட்டுடா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். ரோஹித் ராமனுடன் நேரம் செலவிடுகிறான். ரோஹித் என்ன செய்கிறான்? ராமன் கூட கொஞ்ச நேரம் இருக்கிறான். மேலும் தினமும் அவனை என்ன செய்கிறானா, நான் பார்க்குறேன்டா, நீ கவலைப்படாத, உன் கால்லாம் சரியாயிரும், நான் டெய்லி உன்னை பார்க்குறேன் என்ன அப்படின்னு ரோஹித் சொல்கிறான். ரோஹித் மிகவும் அக்கறையுள்ள சிறுவன். எப்படின்னா ராமனுக்கு என்ன செய்கிறான்? ரொம்ப பாசமாக இருக்கிறான். அவன் மேலே ரொம்ப அக்கறையாகவும் அவன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். சரி, இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ரெடிங்களா? போகலாமா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அந்த 2 நண்பர்கள் யாரு? உங்களுக்கு மேம் கதை சொன்னேன் இல்லையா? அதில் 2 நண்பர்கள் யாரு? ராஜன் மற்றும் ரோஹித், அப்படிதானா?
அப்போ கரெக்டுன்னு சொன்னால் சரியில் நம்ம டிக் பண்ணிடணும், தப்புனா தப்பில் டிக் பண்ணணும். ஆனால் ராஜன் மற்றும் ரோஹித் தானே, அப்போ நம்ம சரியில் டிக் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ராஜன் என்ன செய்ய விரும்பினா? அவன் குரங்கு கம்பியில் தாவணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், அப்படித்தானே? அதனால் அவனுக்கு குரங்கு கம்பியில் தாவணும்னு ரொம்ப ஆசை. அப்போ கரெக்டு தானே, அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சரியில் டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜனுக்கு என்ன ஆனது? ராஜன் கீழே விழுந்து அவனது காலே முறிஞ்சு போச்சு, அப்படிதானா? அப்போ ஆமாம், அதுதான் உண்மை. அப்போ சரியில் டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜனுக்கு உதவியது யாரு? ரோஹித். அவன் தானே உதவி செஞ்சான். அப்போ ரோஹித் சரி. அப்போ நம்ம சரியில் என்ன செஞ்சிடணும்? டிக் பண்ணிடணும். அடுத்த கொஸ்டின். ரோஹித் ராஜனை எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டான்? எழுந்துறதுக்கு அவன் எந்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணான், வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போனான், தினமும் அவனை பார்க்கறதுக்கு வந்தான், அப்படித்தானா? அப்போ ரோஹித் ராஜனை எப்படி கவனிச்சுக்கிட்டான்? எந்திக்கிறதுக்கு உதவி செஞ்சான், வீட்டுக்கு கூட்டிட்டு போனான், தினமும் அவனை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சான்? வந்தான். அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சரியில் என்ன செஞ்சிடணும்? டிக் பண்ணிடணும். அடுத்தது போயிடலாமா? இப்போ நம்ம இந்த கதையை நல்லா கவனிச்சா மட்டும்தான் என்ன கதை கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் அந்த கதையை எந்த கதை பகுதி கொடுத்தாலும் அந்த கதையை கவனமாக வாசிக்கணும். கவனமாக வாசித்தோம்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது போயிடலாமா? இப்போ நம்ம ஒரு கதை பார்க்கலாமா? இந்த கதையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நமக்கு அடுத்த கொஸ்டின் கேட்க போறாங்க. இப்போ நம்ம இந்த கதையை பார்க்கலாமா? ஒரு வாயாடி எலி ஒன்று இருந்துதான். அது ஆட்டுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்குமா. அதை பேச்சை கேட்கறதுக்கு ஆடுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குமா. என்ன இருந்துச்சு? ஒரு வாயாடி எலி இருந்துச்சு. அது ஆட்டுக்கிட்ட என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? நொய்யின்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்துச்சான். அது பேச்சை கேட்கறதுக்கு ஆடுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சான். அப்போ ஆடு எலிக்கிட்ட என்ன செஞ்சுச்சான் தெரியுமா? நீ இப்போ ஒரு செய்தி ஒன்றை கேட்டியா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த குளத்துக்கிட்ட ஒரு பூனை வாழுது. அந்த பூனை பேச்சை வெல்லவே முடியாது. ஒன்னையை விட அது சூப்பராக என்ன செய்யுது? பேசுது, பயங்கரமாக பேசுது அப்படின்னு ஆடு சொல்லிச்சான். இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த வாயாடி எலி இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செஞ்சிச்சுன்னா குளத்தை நோக்கி நடக்க தொடங்குச்சான். வாயாடி எலி பூனையை பார்த்த உடனே என்ன ஒரு காட்சி அது! பூனையை பார்த்த உடனே அந்த வாயாடி டப்புன்னு வாயை நிறுத்தி ஸ்டன் ஆகி நின்றுட்டான். என்ன செஞ்சிச்சு? பயந்து போய் நின்றுக்கிட்டான். இது பூனையை பார்த்த உடனே தான் நமக்கு எலிக்கு பயம் வந்துடும் இல்லையா, அதனால பயந்து போய் நின்றுட்டான். இப்போ அதை ஒருக்கா வாசிக்கலாமா அந்த கதையை? வாயாடி எலி ஒன்று ஆட்டுடன் பேசிக்கொண்டிருந்தது. அதன் பேச்சை கேட்டு ஆடு மிகவும் எரிச்சலடைந்தது. ஆடு எலியிடம், நீ தற்போதைய செய்தி ஒன்றை கேட்டாயா? அந்த குளத்தின் அருகே ஒரு பூனை வாழ்கிறது. அந்த பூனையை பேச்சில் யாராலும் வெல்ல முடியாது என கூறியது. இந்த செய்தியை கேட்டதும் வாயாடி எலி குளத்தை நோக்கி நடக்கத் தொடங்கியது. வாயாடி எலி பூனையை நோக்கி சென்றது. என்னே ஒரு காட்சி அது! பூனையை பார்த்தவுடன் அது வாயடைப்பதை நிறுத்தி விட்டது. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டினை பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. யாருடைய பேச்சால் ஆடு எரிச்சல் அடைஞ்சது? உங்களுக்கு தெரியும் இல்லையா, எளிதானே. அப்போ நம்ம சரியில டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குளத்திற்கு அருகில்
வசிப்பது யாரு? யாரு குளத்துக்கிட்ட இருந்தாங்கன்னு சொன்னாங்க? பூனை. பூனை. அப்போ சரியில டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆட்டை பொறுத்து. ஆட்டை பொறுத்து தற்போதைய செய்தி என்ன? ஆட்டை பொறுத்து தற்போதைய செய்தி என்ன? பேச்சில் பூனையை யாராலும் வெல்ல முடியாது. பேச்சில் பூனையை யாராலும் என்ன செய்ய முடியாது? வெல்ல முடியாதுன்னு சொல்லுச்சு. சரிதானே? அப்போ நம்ம சரியில டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது பாருங்க, வாயாடி எலி ஏன் குளத்தை நோக்கி செல்கின்றது? பூனையை பார்க்கறதுக்காகத்தானே, பூனையை சந்திப்பதற்கு. அப்போ நம்ம சரியில டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, பூனையை பார்த்ததும் எலி பேசுவதை ஏன் நிறுத்தியது? எலி என்ன செஞ்சுட்டு? பூனையை பார்த்து பயந்து போயிட்டு. எலி பயந்து போயிருக்க வேண்டும், அப்படிதானா? எப்போவுமே எலி பூனையை பார்த்தா பயந்துரும் இல்லையா? அதனால எலி பயந்து போயிருக்க வேண்டும். கரெக்டு தான். அப்போ நம்ம சரியில என்ன செஞ்சிடணும்? டிக் பண்ணிடணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, விடு கையோடு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஒரு பழக்கடை கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, இந்த பழக்கடையிலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா அந்த பழக்கடையை உத்து பார்த்துக்கோங்க. ஒரு பழ வியாபாரி இருக்கிறாரு. அவர் பழங்களை விற்பனை பண்ணிகிட்ருக்கிறாரு. அதை வாங்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அவர் அந்த பழங்களை எடை போட்டு என்ன செய்கிறாரு? கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இதை வச்சு நீங்களே ஒரு 3 வாக்கியம் எழுதணுமா? 3 வாக்கியங்களை பார்க்கலாமா? பாருங்க, உங்களுக்கு மேம் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் இதே தான் எழுதணும்னு கிடையாது. இது மாதிரி நீங்களாவே நிறைய சென்டென்ஸை உருவாக்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாமா? பழ வியாபாரி தராசில் பழங்களை எடை போட்டு விற்கிறார். அப்படித்தானே? பழ வியாபாரி தராசில் என்ன செஞ்சாரு? பழங்களை எடை போட்டு விற்கிறாரு. அதனால் அதை எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இப்போ 2வது கொஸ்டின் போயிடலாமா? 2வது வாக்கியம் நம்ம என்ன எழுத போகிறோம்னா, 2 குழந்தைகள் பழங்களை வாங்க வந்துள்ளனர். எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் தானே வந்தாங்க. அதனால் 2 குழந்தைகள் பழங்களை வாங்க வந்துள்ளனர்னு மேம் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன தோணுதோ அது எழுதலாம். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த வாக்கியம், பழக்கடையில் வாழைப்பழம், அன்னாசி, ஆப்பிள், பப்பாளி, முலாம்பழம் போன்றவை இருந்தன. அப்படிதானா? பழக்கடையில் இது போக உங்களுக்கு என்ன பழம் தெரிஞ்சதோ அதையும் நீங்கள் எழுதலாம். அடுத்தது போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஒரு எண் அட்டை கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எண் அட்டை. எண் அட்டையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை எந்த நம்பர்னு கடன்னு அந்த நம்பரை நீங்கள் சொல்லிடணும். கரெக்டான நம்பரை சொல்லிடணும். தப்பாக சொல்லக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸ் மேம் கேட்பாங்க, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா? 2, 9, 12, 23. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட். அடுத்தது பாருங்க, 54, 75, 92, 64. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது வெரி குட். 111, 217, 650, 915. நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. அடுத்தது பார்க்கலாமா? 452, 868,
970 690. அடுத்தது போயிடலாமா? இதை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எண் வேறுபாட்டு அட்டவணை. இதில் நம்ம எது பெரிய நம்பரோ அதில் நம்ம சர்க்கிள் பண்ணணும். இப்போ வரிசை 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 4. இதில் எது பெரிய நம்பர்? 4 தானே. அப்போ 4ல் நம்ம சர்க்கிள் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 7 3. 7 3ல் எது பெரிய நம்பர்? 7. நெக்ஸ்ட் பாருங்க 15 23. பெரிய நம்பர் எது? 23. 34 39. எது பெரிய நம்பர்? 39. அடுத்தது 42 24. இது ரெண்டில் எது பெரிய நம்பர்? 42. 42 தானே. அடுத்தது பாருங்க 78 77. 78 தானே பெரிய நம்பர். அதில் நம்ம சர்க்கிள் பண்ணிடணும். அடுத்து பாருங்க 254 123. இதில் எது பெரிய நம்பர்? 254 தானே. அதில் நம்ம சர்க்கிள் பண்ணிடணும். 390 155. 390ல் சர்க்கிள் பண்ணிடணும். 436 356. இதில் எது பெரிய நம்பர்? 436. அப்போது 436ல் நம்ம சர்க்கிள் பண்ணிடணும். அடுத்தது பாருங்க 880 965. நம்ம 965 தானே பெரிய நம்பர். அப்போ அதில் நம்ம சர்க்கிள் பண்ணிடணும். அடுத்தது பார்க்கலாமா? இது அதோட ஆன்சரை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க மேம் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறேன், பார்க்கலாமா? இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கூட்டல் மற்றும் கழித்தல் விதி அட்டவணை. இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 6லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் எத்தனை, 6லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் எத்தனை, 6லேருந்து 5 கழிச்சா எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எத்தனைய கழித்து பார்த்து என்ன செஞ்சிடணும்? போட்டுறணும். ஆன்சர் என்ன வரும்? 1. அடுத்தது பாருங்க 11லேருந்து 9 ஆட் பண்ணால் எத்தனை, ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம போடணும். அடுத்தது 78 47 சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே நான் சப்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 78லேருந்து 47 கழிச்சா என்ன வரும்? 31. இது மாதிரி நம்ம சைடில் செஞ்சு பார்த்து போடணும். செஞ்சு பார்க்கலன்னா நமக்கு தப்பாக ஆன்சர் வந்துடும். அதனால் நீங்கள் கரெக்டாக நான் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்து எழுதுங்க, சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க என்ன வருதுன்னு. ஓகே, இப்போ பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாக்கிய கணக்குகள். என்னதுமா? வாக்கிய கணக்குகள். இந்த வாக்கிய கணக்குகளில் ரீட்டான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் 3 பேனாவை வச்சுருந்தாளாம். சுமித்துன்னு ஒரு பொண்ணு இருந்தாளாம். அவள் என்ன செஞ்சுருக்கா? ஒரு பேனாவை ரீட்டா கிட்ட இருந்து வாங்கிட்டா. அப்போ என்ன வரும்? இங்கே பாருங்க 3 - 1. ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வரும்? 2. ஆன்சர் என்ன வரும்? 2. அடுத்தது பாருங்க 100 மிட்டாய் இருந்திருக்கு. 100 மிட்டாய் கொண்ட ஒரு பாக்கெட் இருந்திருக்கு. அதில் ரெஹான் அப்படின்ற பையன் 10 மிட்டாயை அந்த பாக்கெட்லேருந்து எடுத்து என்ன செஞ்சிட்டான்? சாப்பிட்டுட்டான். அப்போ அந்த பாக்கெட்டில் மீதி எவ்வளோ இருக்கும்? அப்போ இங்கே பாருங்கள் 100லேருந்து 10 கழிக்கணும். எவ்வளோ வருதுன்னு நான் சைடில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சு பார்க்கணும், சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? ஆதியிடம் 36 புறாக்கள் இருந்தன. 17 புறா பறந்து போயிட்டான்.
அப்போ ஆதிக்கிட்ட எத்தனை புறா இருக்கும்? இங்கே பாருங்க, போட்டிருக்கேன் பாருங்க, 36. அதில் 17 என்ன செய்யணும்? நம்ம கழிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டா என்ன ஆன்சர் வருது? 19, 19. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 19. நம்ம செஞ்சு பார்த்து செய்யணும், கரெக்டாக புரிஞ்சு செய்யணும். பறந்து போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ 36லேருந்து 17 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அது கொஸ்டினை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 46, 46 குழந்தைங்க தோட்டத்தில் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அவங்களோட சேர்ந்து 12 குழந்தைங்க நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து விளையாட வாரோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ தோட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும், கூட்டணும். 46லேருந்து 12 நம்ம கூட்டி எத்தனை வருது பாருங்க? 58. அப்போ ஆன்சர் 58. அடுத்த கொஸ்டின், நிவின் 98 நோட்டு புத்தகங்களை வச்சுருந்தானாம். சுமிதா மேலும் 10 நோட்டு புத்தகங்களை கிஃப்டாக கொடுத்தாலாம். எவ்வளோ கொடுத்துருக்கா? 10 நோட்டு கிஃப்டாக கொடுத்துருக்குறா. அப்போ ஏற்கனவே அவகிட்ட எத்தனை இருக்குது? 98 இருக்குது. அப்போ 98 போட்டு 10ஐயும் நம்ம கூட்டினோம்னா எத்தனை வரும் பாருங்க? 108. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஒரு கூட்டத்தில் 39 பறவைகள் இருந்துச்சான். அதில் 78 புதிய பறவைகள் அந்த கூட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். இப்போ அந்த கூட்டத்தில் எத்தனை பறவை இருந்திருக்கும் பாருங்க? ரெண்டையும் கூட்டணும். 39லேருந்து 78 நம்ம கூட்டினோம்னா 117 வரும். சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? நீங்கள் செஞ்சு பாருங்க இதே மாதிரி. ஓகே. அடுத்தது பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு பெருக்கல் அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த பெருக்கல் அட்டவணையில் 1லேயும் 2லேயும் நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. 3வது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த 3ஐயும் இந்த பக்கத்தில் இருக்கிற 5ஐயும் இந்த 3ஐயும் நம்ம என்ன செய்யணும்? 2ஐயும் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். 2ஐயும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 15 கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், 5 3. 5 3s are 15. I 3 15. 6 3 18. 6 3s are 18. 7 3. 7 3s are 21. இது நமக்கு டேபிள்ஸ். வாய்ப்பாடு தெரிஞ்சால் நம்ம கடகடன்னு என்ன செஞ்சிடலாம். அடுத்ததுக்கு போயிடலாமா? இந்த அதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கைடு இதில் பாருங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஆன்சர் எல்லாம் இதில் அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது கொஸ்டின் என்னென்னா, 25 உறிஞ்சு குழல் இருக்குதான் கொண்ட ஒரு கட்டு. 25 உறிஞ்சு குழல் வந்து கட்டில் இருக்குது. அதில் 5 குழலாக வந்து கட்டை பிரிச்சுருக்காங்க. இப்போது ஒரு கட்டில் 5 கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். 5 கோடு இருக்குதா? 5 5 நம்ம என்ன செஞ்சாச்சு? பிரிச்சாச்சு. இப்போ 25 நம்ம 5 5 என்ன செஞ்சாச்சு? பிரிச்சாச்சு. இப்போ பாருங்க, 5 எத்தனை? 25. இப்படி செஞ்சு பார்த்தா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நான் போட்ட மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், 45 உறிஞ்சுக்குழல் இருக்குது. அதை நம்ம 9 உறிஞ்சுக்குழலாக நம்ம கட்டு போட போகிறோம். இப்போது ஒரு கட்டில் பாருங்கள் மேம் 9 9 போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 9 கோடு இருக்கும். அப்படியே நம்ம 45 பிரித்தோம்னா 5 5 பிரித்தோம்னா இப்போ பாருங்கள் 9 ஒரு கட்டில் எத்தனை இருக்குது? 9. எத்தனை கட்டாக பிரிச்சுருக்கோம்? 5. 9 5 45 வந்துடும். இப்படி தான் நம்ம செய்யணும். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். அடுத்தது 60. 60க்கு 10 10. அப்போ 10 10 கெட்டால் போட்டோம்னா 6 10 60. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 16 4 உறிஞ்சுக்குழல். அப்போ 16னா 4 4 பிரித்தோம்னா பாருங்கள் நன்னாங்கா 16. அப்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததுக்கு போயிடலாமா?
அடுத்தது நமக்கு கடிகாரம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் மணி பார்க்க தெரியும் தானே? இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு கடிகாரத்துக்கு மணி எத்தனை? 7:45, 7:45. The time is 7:45. நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 9:30, 9:30 மணி. அடுத்தது 4 மணி, 4 o'clock. ஓகேங்களா? இந்த டைமை வந்து நம்ம இதே மாதிரி நிறைய டைம்ஸை நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எப்படினாலும் நமக்கு கிளாக்கோட டைமை கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இங்கே பென்சிலோடைய நீளம் எவ்வளவு, லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு பென்சிலை கொடுத்துருக்காங்க, அங்கே ஸ்கேலும் வச்சே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு லென்த்தையும் வச்சே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் அது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு, 1லேருந்து 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குதா? அப்போ எத்தனை சென்டிமீட்டர் அந்த பென்சில்? 10 சென்டிமீட்டர். கீழே அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, அந்த சென்டிமீட்டரை நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடணும். 3 சென்டிமீட்டர் நீளம். அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 2 சென்டிமீட்டர் தான். பென்சிலோட லென்த்தை பாருங்கள், கரெக்டாக அந்த நுனியிலேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்பர் 2ஓட நின்றுதா? இந்த 2ஓட நின்றுதா? அப்போது எத்தனை சென்டிமீட்டர்? 2 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து 2 சென்டிமீட்டர். கரெக்டாக 2 போட்டுறணும். இதே மாதிரி நமக்கு வேறு வேறு லென்த் வச்சு கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. மேலே கொஸ்டின் பாருங்க, படம் ஏ. 4ல் ஒரு பகுதியை நம்ம கருமையிடணுமா? மேம் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு பகுதியை வந்து கருமையிடுக அப்படின்னு போட்டிருக்காங்க. டார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, நமக்கு எத்தனை கட்டம் இருக்குது? 4 கட்டம் இருக்குது. அதில் 1 மட்டும், இதில் எந்த கட்டத்தினாலும் நீங்கள் வந்து ஷேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கட்டத்தை கூட ஷேட் பண்ணலாம், இதுலேயும் ஷேட் பண்ணலாம், இதுலேயும் ஷேட் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தை மட்டும் தான் நம்ம ஷேட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு. பி. இதில் வந்து மொத்தம் 6 இருக்குது. 6ல் நம்ம 3 ஷேட் பண்ணணும். இதில் நீங்கள் இந்த 3 கூட ஷேட் பண்ணலாம், இந்த 3 கூட நீங்கள் ஷேட் பண்ணலாம், இப்படி கூட நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஏதாவது ஒரு 3 மட்டும் நம்ம கண்டிப்பாக ஷேட் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க, ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க? 8ல் 4 பகுதியை நம்ம கருமையிடணும். மொத்தம் 8 ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. அதில் 4க்கு கலர் அடிச்சிருக்கேன். நீங்கள் இப்படி கூட கலர் அடிச்சுக்கலாம். இந்த 2 இந்த 2 4 ஆயிட்டா இப்படி கூட நீங்கள் கலர் அடிக்கலாம். அப்புறம் இதில் கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கலர் அடிச்சுக்கலாம். இல்லைன்னா மேலே மட்டும் கலர் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா கீழே கூட கலர் அடிச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். ஓகேங்களா? அடுத்ததுக்கு போயிடலாமா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இதுலேயும் அதே மாதிரி தான் கலர் அடித்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் நம்ம என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் எத்தனை கட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. 6ல் எத்தனை கலர் அடிச்சிருக்காங்க? 1 2 2 தான் கலர் அடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன போடணும்? 6ல் 2. அடுத்தது போயிடலாமா? இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6. அப்போ 6. இதில் எத்தனை கலர் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், 4. அப்போ 6ல் 4ன்னு நம்ம தான் எழுதணும். அடுத்தது பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், மொத்தம் மேலே எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6. அதே மாதிரி தான் கீழேயும் 6. அப்போ மொத்தம் 12. 12ல் வந்து எத்தனை கலர் அடிச்சுக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 5. அப்போ 12ல் 5 அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஷேட் பண்ணி கொடுத்தா இப்படி எழுதணும், ஷேட் பண்ணாமல் இருந்தால் நம்ம அப்படி எழுதணும்.
அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிள், வட்டம், சதுரம், வட்டம், சதுரம். அடுத்தது நம்ம என்ன தான் வரும்? வட்டம் தானே வரும். அப்போ நம்ம ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நம்ம கலர் அடிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்தது போயிடலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விடுபட்ட எண்ணை நீங்கள் எழுதணும். 6, 7. அடுத்து என்ன வரும்? 8 தானே வரும். 6, 7, 8. 8 போடாமல் விட்டுருக்காங்க. நம்ம கரெக்டாக அதில் போட்டுறணும். அடுத்தது போயிடுவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்டு, ஸ்டார். நம்ம இப்போ என்ன வரையணும்? அடுத்தது ஸ்டாருக்கு அப்புறம் என்ன வரும்? ஹார்ட்டு தானே வரும். அப்போ ஹார்ட்டை வரைஞ்சி கலர் அடிச்சிடணும். அடுத்தது பாருங்கள், ஒரு சதுரம், ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? அதில் ஒரு பால் மேலே பார்த்து வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே பார்த்துருக்கா. அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள், முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, சதுரம் கொடுத்துருக்காங்க. அதில் பால் கீழே இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மேலே பால் மேலே போயிட்டு. அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரம், ஒரு முக்கோணம், சதுரம், முக்கோணம், சதுரம், முக்கோணம். ஒரு இதில் பால் மேலே பார்த்துருக்கு, அடுத்தது கீழே பார்த்துருக்கு, அடுத்து மேலே பார்த்துருக்கு. அப்போ நம்ம அடுத்தது என்ன வரையணும்? கீழே பார்த்து ஒரு பாலை வரைஞ்சிடணும். ஒரு சதுரம் போட்டு கீழே பார்த்து பால் வரைஞ்சிடணும். அடுத்தது போயிடலாம். அடுத்து பாருங்கள், முக்கோணம் பாருங்கள். ஒரு பெரிய முக்கோணம், ஒரு சின்ன முக்கோணம், பெரிய முக்கோணம், சின்ன முக்கோணம், பெரிய முக்கோணம், சின்ன முக்கோணம். அடுத்தது நம்ம என்ன வரையணும்? பெரிய முக்கோணம் வரையணும். ஆனால் கீழே பார்த்து வரையணும். சரிங்களா? அதுலெல்லாம் பெரிய முக்கோணம் கீழே பார்த்தானே இருக்குது. அதே மாதிரி நம்மளும் கீழே பார்த்து வரைஞ்சிடணும். அடுத்து ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வெறும் வட்டம். அடுத்தது வட்டத்துக்குள்ளே முக்கோணம், வட்டம், வட்டத்துக்குள்ளே முக்கோணம், வட்டம். நம்ம ரெண்டாவது அடுத்து என்ன வரையணும்? வட்டத்துக்குள்ளே ஒரு முக்கோணம். அடுத்தது போயிடலாமா? இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. விடுபட்ட நம்பரை நம்ம தான் எழுதணுமா. 18, 19, 20, 21, 18, 19, 20, 21, 34, 35, 36, 37 எழுதிடணும். 34, 35, 36, 37. அடுத்து பாருங்க 75. அடுத்தது 10 10 ஆட் பண்ணி எழுதணும். 85, 95, 105. அப்போ 75க்கு அப்புறம் என்ன வரும்? 85, 95, 105. 500, 600, 100 100 ஆட் பண்ணி எழுதணும். 500, 600, 700, 800, 500, 600, 700, 800. கரெக்டாக விடுபட்டதை நம்ம எழுதிடணும். இதெல்லாம் அதோட ஆன்சரை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாக்லேட் கொடுத்து பாய் கேர்ள் இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ ஆம்பளை பையன் இருக்கான். 3 ஆம்பளை பையன் இருக்கான், 3 பொம்பளை பிள்ளை இருக்கா. ஆனால் இவங்க 6 பேர் சேர்ந்து மிட்டாய் சாப்பிடுவாங்க. அடுத்து பாருங்கள் சாக்லேட் வந்து 2 பொம்பளை பிள்ளை இருக்கா, 2 பையன் இருக்கான். இவங்க எல்லாருக்கும் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குமா. மொத்தம் 4 பேருக்கு சாக்லேட் பிடிக்கும். ஐஸ்கிரீம் பாருங்கள் 3 பேருக்கு தான். 2 கேர்ளு, ஒரே ஒரு பாய், 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன். அடுத்தது பாருங்கள் கேக்குக்கு பாருங்கள் 3 கேர்ள்ஸு, 2 பாய்ஸு, 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பையங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கொஸ்டினில் கேர்ள்ஸு பாய்ஸுன்னு தனித்தனியாக கூட கேட்பாங்க. அதுக்காகத்தான். இப்போ நம்ம மேலே போகலாம். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சாக்லேட்டை விரும்பும் குழந்தைகளோட எண்ணிக்கை எத்தனைன்னா 4 குழந்தைங்க. நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, 4 பேருக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா. நீங்கள் அதுலேயும் இதுலேயும் வச்சு பாருங்கள். சரிங்களா? அதிகமான குழந்தைகள் விரும்புவது எது? மிட்டாயத்தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. கேக்கை விரும்பக்கூடிய குழந்தைகள் எத்தனை? 5 பேர். சாக்லேட்டை விரும்பக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க, கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. சாக்லேட்டை வந்து 2 கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப என்ன செய்யும், பிடிக்கும். அடுத்தது பாருங்கள், கேக்கு ரொம்ப விரும்பக்கூடிய பாய்ஸ் ஆம்பளை பையங்க எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேர். மிட்டாயை விரும்பக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. 3. சரிங்களா? இதை நம்ம அதில் முன்னாடி இருந்து நம்ம பார்த்து எழுதணும். அவ்வளோதான். இதோட நமக்கு கொஸ்டின் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. இதை நீங்கள் படித்து
பயன்படுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.